ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது என்னன்னா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா போய் நான் சாக்லேட் எல்லாம் வாங்கி, சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதி டேப் ஒட்டி அதை போய் கொடுக்கலாம் அப்படின்னு பேக்கெட்லேருந்து கை எடுக்கும் போதே அந்த புள்ள இல்லைண்ணா வேணாம் அப்படின்ட்டுச்சு. இப்போ என்னென்னா அந்த புள்ள பார்த்தீங்கன்னா தினமும் அந்த வழியாக போகும்போது கை காமிச்சிட்டு போவோம், பார்த்து சிரிக்கும். ஸோ அதை சரி நம்ம பண்ணி பார்க்கலாம், நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானாக ஒரு முடிவு எடுத்து நான் போனப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி இதாயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்ல கூட எனக்கு வருத்தம் கிடையாது. அந்த பொண்ணு என்ன நினைக்குன்னா, நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. இல்லை எல்லா பசங்களும் மாதிரியும் இவனும் இருக்கானே அப்படின்னு நினச்சிருக்குமோ அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. அதான் அந்த பிள்ளைய விட்டு ஒதுங்கி நிற்கலாம். அதாவது அந்த புள்ள வர டைம் என்னன்னு தெரியும். அந்த டைம் அன்னைக்கு நம்ம அங்கே இருக்க வேண்டாம், நம்ம ஒதுங்கிடலாம், நம்ம கொஞ்சம் கேப் விட்டு அது மறந்துடும். ஏன்னா மறந்துடுச்சுன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ போனால் நம்ம யாருன்னே கூட தெரியாத அளவுக்கு மறந்துடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ போய் பேசிக்கலாம், பண்ணிக்கலாம். அதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளை நம்மளையும் தப்பாக நினைக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன நான் பண்ணது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா அதான் எனக்கு என்னென்னா, அந்த புள்ள என்ன தப்பாக நினைக்கின்றத வேற, எல்லா பையனும் மாதிரி இவனும் இப்படி இருந்துட்டானே. அந்த புள்ள என்னை பற்றி என்ன நினச்சிட்டு தெரியல. நல்ல ஃப்ரெண்டாக பழகலாம் நினச்சிச்சா, இல்லை நல்ல பையன் அப்படின்னு நினச்சிச்சா, இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல. நான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். சொன்னது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. எனக்கு அந்த பிள்ளைக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பிள்ளைக்கு நிறையா லவ் ப்ரோபோஸ் வந்திருக்கும். அந்த பிள்ளை அழகாக இருக்குது, சரி ஓகே, லவ் ப்ரோபோஸ் இதெல்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஹர்ட்டான மாதிரி இருக்குது. நம்மளும் யாருன்னு பேர் தெரியாமல், ஊர் தெரியாமல், என்ன ஏதுன்னு தெரியாமல் கூட நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் அதாவது லவ் பண்ணுற பொண்ணு என்ன ஃப்ரெண்டாக பார்க்குறதுங்கிறது அது எனக்கு பிடிக்காத விஷயம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பிடிக்காத விஷயம். ஸோ அது பார்த்திங்கன்னா அது எனக்கு பிடிக்கலங்கிறதோட வேணா அதை அவாய்ட் பண்ணலாமா, இல்லை அந்த பிள்ளைக்கிட்டே நம்ம இல்லை நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, தப்பு தான், சாரி, நீ என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியாமல் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு டேரெக்டாக போய் பேசிடலாமா? என்ன ஏதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பண்ணதே சரியாங்கிறத என்ன கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கிளியரான ஒரு விஷயம் கிளியராக இருக்கணும். இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறது ஓகே, சரியா பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் இருக்கணும். கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக்